ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாட்டர் ஹீட்டர் வீட்டில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியாது. அது எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ஹீட்டர் பைப் வந்து கன்சீல்டு பண்ணலை, அவுட்டரில் தான் பண்ணுறோம். இது பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த பைப் வந்து நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிவிசி முக்கா பைப். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா போட்ட கொஞ்சம் நேரத்தில் சடனாக வந்து ஹீட் ஆகிடும். அதேமாதிரி அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் தான். அதனால் நம்ம திரும்ப அதை போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக கூலிங் ஆகிறதுக்காக வந்திருக்க மெத்தட் இது. அந்த வாட்டர் ஹீட்டர் இது தாங்க, 3 லிட்டர் கெப்பாசிட்டர் வாட்டர் ஹீட்டர். இதில் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். வாட்டர் ஹீட்டரோட அளவை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மார்க் பண்ணிவிட்டு அதில் ட்ரில் பண்ணி நம்ம வாட்டர் ஹீட்டர் மாட்டுறதுக்கு ப்ளக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அந்த வாட்டர் ஹீட்டர் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். வாட்டர் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான பைப்பை வந்து நம்ம டெம்ப்ளேட் வச்சு கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டரோட பிலோ லெவலில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வாட்டர் ஹீட்டரில் இருக்கிற தண்ணி வந்து கீழே வரதுக்கு சௌகரியமாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால பைப் லெவலில் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த தண்ணி வந்து அதில் ஸ்டோர் ஆகாமல் வெளியில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரை டேப்பு, பிராஸ் வால்வு. வாட்டர் வந்து ஹீட் ஆகி வரணும், அந்த தண்ணி வரணுன்றதுனால நம்ம இந்த பிராஸ் வால்வு போடுறோம். இந்த டேப்பை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பாடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா டஃப்லான் டேப்பை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். மேலே டேங்க் நிப்பிள் போடுற மாதிரி இதில் வந்து எக்ஸ் நிப்பிள் போடுறோம் டேப்புக்கு. இந்த வாட்டர் ஹீட்டரோட அவுட்லெட்டை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணுறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து 1 அடி ஜாயிண்ட் ஓஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டருக்கு இன்லெட் பைப் வந்து லிங்க் பண்ண போகிறோம். அந்த லைன் எப்படி லிங்க் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட் ஓஸு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள் கார்க் இருக்குது. அந்த ஆங்கிள் கார்க்கு வந்து வாஷிங் மிஷினுக்கு வச்சுருக்காங்க. அதனால் வந்து அந்த ஆங்கிள் கார்க் எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து 2-வே டேப் போடுறோம். அந்த ஆங்கிள் கார்க்கை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம 2-வே டேப் எப்படி போடுறோம் அப்படின்னு பாருங்கள். 2-வே டேப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2-வே டேப்பில் வந்து வாட்டர் வருது வெளியே. இதில் வந்து அந்த டேப் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது வந்து வாஷிங் மிஷினுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப் வந்து சைடு ஆங்கிளில் நம்ம வச்சுருக்கிறோம். ஹோஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக எட்ட மாட்டேங்குது, அதனால் நம்ம அதை சைடாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த வாட்டர் ஹீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பின் டாப் வந்து 16 ஆம்ஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். எந்த கலர் ஒயர் வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா எர்த் பின் வரும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு, அதாவது வந்து ரெட் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் ஒயர் நியூட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸ் 3 பின் டாப் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒயர் வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஒயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து கிரிப்பர் வச்சு டைட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கேப் போடுறோம். கேப் போட்டு அதையும் ஸ்க்ரூ பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கமாண்டர் பாக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே வந்து செட்டிங்ஸ் இல்லை, அதனால் வந்து நம்ம புதுசாக ஆல்டர் பண்ணிக்கிறோம். இந்த கமாண்டர் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சைடில் உள் பக்கமாக வந்து ஒரு ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயர் அதுக்கு போகிறதுக்கான ஸ்பேஸ் வந்து சைட்லேருந்து பக்கத்து பாக்ஸுக்கு எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் தெரியுன்றதுனால நம்ம அப்படியே பண்ணுறோம். நீங்களாம் வந்து யாரும் இந்த வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஒர்க் தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு பண்ணுங்கள். ஏன்னா கரண்ட் விஷயத்தில் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறதுக்கான வீடியோ தானே தவிர நம்ம அதை செய்யறதுக்காக சஜஸ்ட் பண்ணல. நீங்கள் இன்கேஸ் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா பவர்லாம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து அதை செஞ்சு பார்க்கணும். அனுபவம் இல்லாமல் செஞ்சு பார்க்காதீங்க. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பவர் சப்ளை வருது. சுவிட்ச் மூலயமா அந்த 5 பின் சாக்கெட்டுக்கு நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லைட் எரியும். ஒன்று வந்து ரெட் கலர், ஒன்று வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். ரெட் கலர் லைட் வந்து பார்த்திங்கனாக்கா ஹீட்டருக்கு வந்து பவர்